வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 நாள் பயணமாக நாளை தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. நாட்டின் பொருளாதாரம் மேம்பட மோடியின் தலைமை அவசியம் என விளக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ திடீரென சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் யுவராஜா குடும்பத்தினர் சார்பில் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்ததாக விளக்கம். பாஜக கூட்டணியில் இடம்பெறுகிறது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். நாளை பல்லடத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் ஜான் பாண்டியன். கூட்டணிக்காக அதிமுகவும் பாஜகவும் பேசி வருவதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பேட்டி. 1 வாரத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. திமுகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் மார்ச் 3ஆம் தேதிக்கு மேல் கையெழுத்தாகும். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் இந்திய கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் தகவல். 2வது கட்ட பேச்சுவார்த்தை தான் இப்பொழுது நடைபெற்று நிறைவேற்றுள்ளது. இது நல்ல முறையில் திருப்தி அளிக்கிற வகையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இதனுடைய கையெழுத்திடுகிற கட்டம் என்பது 3ஆம் தேதிக்கு மேல் அழைப்பார்கள். அப்பொழுது இறுதிப்பட்ட விஷயத்தை உங்கள் முன்னர் விளக்கும். தமிழ்நாட்டில் புதன்கிழமையில் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியதாக தகவல். 200 கம்பெனி துணை ராணுவத்தினர் மார்ச் 1 வாரம் வர இருப்பதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். கூவத்தூர் விவகாரத்தில் எந்த ஆதாரமும் இல்லாமல் தன்னை தொடர்புபடுத்தி அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு பேசியதாக குற்றச்சாட்டு. 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சேலம் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் மனு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக பிரமுகரும் தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கிற்கு சம்மன். தலைமறைவாக உள்ளதால் வீட்டில் சம்மனை ஒட்டிச் சென்ற அதிகாரிகள். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் ஆளும் திமுக நிர்வாகிகள் என்பது வெட்கக்கேடானது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 553 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணியை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் நெல்லை, தருமபுரி உள்ளிட்ட 34 ரயில் நிலையங்கள் புனரமைப்பு. காரைக்குடி ரயில் நிலையத்தில் நடந்த விழாவில் மத்திய அரசுக்கு எதிராக பேசிய காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம். வெளியேறச் சொல்லி கூச்சலிட்ட பாஜகவினர். வீட்டு வசதி வாரிய வீட்டை முறைகேடாக ஒதுக்கிய வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமியை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது செல்லாது. வழக்கை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. கொலை வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் விடுதலை. அரசு தரப்பில் சாட்சிகள் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. கீழடியில் நடைபெற்ற முதல் 2 கட்ட அகழ்வாராய்ச்சி குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும்.
மத்திய தொல்லியல் துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விதிமீறல் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் 10 ஆண்டுகளாக அதிகாரிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டு வாக்காளராக மாறிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திட்டம் என தகவல். பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை உள்ளிட்ட 3 திட்டங்களுக்கு 315 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் அறிவிப்பால் சர்ச்சை. பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் இணைந்து மக்களவைத் தேர்தலை சந்திக்க ஜி.கே. வாசன் முடிவு செய்துள்ள நிலையில் அதிமுகவிற்கு பதில் பாரதிய ஜனதா கூட்டணியை வாசன் தேர்வு செய்தது ஏன் மற்றும் எதற்காக என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியாக இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணையும் என்ற கேள்விக்கு முழுமையான விடை கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில்தான் பாஜக கூட்டணியில் இணைவதாக வாசன் அறிவித்துள்ளார். நாடு உயர்வதற்கு இந்த முறை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜகவோடு துணை நிற்கிறது. அடுத்த கட்டமா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும்? அதுக்கான பேச்சுக்கள் தொடங்கப்பட்டதா? எத்தனை தொகுதிகளை தமாக எதிர்பார்க்குது? இன்றைக்கு தான் கூட்டணிக்கு அச்சாரம் போட்டிருக்கோம். வரும் நாட்களிலே படிப்படியாக கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்களோடு பேசி பாஜக என்ன கோட்பாடு ஏற்படுத்தியிருக்காங்களோ அதற்கேற்றவாறு கூட்டணியுடைய முக்கிய கட்சியான தமாக பேச்சுவார்த்தையிலே கலந்து கொள்ளும். அது போக போக தான் தெரியும். கூட்டணி அறிவிப்பை ஜி.கே. வாசன் வெளியிட்ட நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் அலுவலகத்திற்கு சென்று அவரை சந்தித்த அண்ணாமலை ஜி.கே. வாசனின் அரசியல் ஆலோசனைகள் தனக்கு மிகப்பெரிய பலம் என்று புகழாரம் சூட்டினார். நீங்களே டிவியில போடுறீங்க, திமுக கட்சியும் இவர்களும் 3வது கட்ட பேச்சுவார்த்தை உடன்படிக்கை எட்டியதா, நாளை எட்டப்படுகிறதா? ஆனா இவங்க எல்லாருமே கொள்கை ரீதியாக அரசியல் செய்யறவங்க, நேர்மையான அரசியல் களத்தில் இருப்பவங்க. இவங்களுக்குலாம் வியாபாரம் பண்ண தெரியாது, பேச தெரியாது. அரசியல் களத்தை நேர்மையாக அணுகுமுறைதான் தெரியும். அதனால்தான் இந்த சந்திப்பே ஒரு வித்தியாசமான சந்திப்பு. அண்ணா நீங்க எங்க போட்டிடுவீங்க, அல்லது என்கிட்ட அண்ணா நீங்க எங்க போட்டிடுவீங்க, 2 பேத்துக்குமே தெரியாது. அது முடிவெடுப்பாங்க. பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் அதிமுக இருக்க வேண்டும் என ஜி.கே. வாசன் விரும்பியதாகவும், ஆனால் அதற்கு அதிமுக எந்த வகையிலும் உடன்படாத நிலையில்தான் பாஜக கூட்டணியில் நீடிப்பது என்ற முடிவை ஜி.கே. வாசன் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் பேச்சும் உறுதி செய்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் முதல் ஆளாக ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்திருப்பதும் பாஜகவினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எப்பொழுதும் அவர்கள் மோடி ஐயாவை விட்டு எங்கேயும் சென்றதில்லை. அவர் முயற்சி வேற. இத்தனை காலமாக ஐயா வாசன் அவர்கள் எடுத்த முயற்சி வேறு விதமான முயற்சி. அதை நான் சொல்ல விரும்பல. அது வாசன் ஐயா அவருடைய மனதிற்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதற்கான முயற்சியை ஒரு 6-7 மாதமா எடுத்தாங்க, முழு மனசோடு எடுத்தாங்க. அதே நேரம் பாஜக கூட்டணியில் ஜி.கே. வாசன் இணைந்தாலும் இன்னும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜக கூட்டணியில் தேமுதிக அல்லது பாமக உள்ளிட்ட கட்சிகளும் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுவதால் கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகே தமிழ் மாநில காங்கிரசுக்கு எத்தனை மக்களவை இடங்கள் என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. ஒருவேளை ஜி.கே. வாசனுக்கு பாரதிய ஜனதா தரப்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் மத்தியில் மோடி தலைமையில் 3வது முறையாக ஆட்சி அமையும் பட்சத்தில் மத்திய இணையமைச்சர் பதவியும் தேடி வரலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த அதிமுக அந்த கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் அதனுடன் நட்பு பாராட்டிய தோழமை கட்சியாக அறியப்படும் தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் நீடிக்குமா அல்லது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து மக்களவை தேர்தலை சந்திக்குமா என்ற கேள்வி தமிழ்நாட்டு அரசியலில் மேலோங்கியது.
இதற்கு வலு சேர்க்கும் வகையில் பாஜக நிர்வாகிகளை சந்தித்த ஜி.கே. வாசன் அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் சந்தித்து பேசினார். இதனால் அதிமுகவை மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைக்க வைக்கும் முயற்சியில் ஜி.கே. வாசன் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் செய்திகள் வெளியாகின. அதனை அப்போது ஜி.கே. வாசனும் மறுக்கவில்லை. இதனிடையே பாஜக கூட்டணியை ஜி.கே. வாசன் தேடிச் சென்றாலும் அவர் எங்கிருந்தாலும் வாழ்க என்ற ரீதியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளின் கருத்துக்கு ஏற்ப ஜி.கே. வாசன் கூட்டணி முடிவை எடுத்தாலும் அவருடனான தனிப்பட்ட நட்பு என்றும் மாறாது என நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு ஜெயக்குமார் அளித்த தொலைபேசி பேட்டியில் தெரிவித்தார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் யுவராஜ் தனிப்பட்ட முறையில் அவருக்கு நன்றி தெரிவித்ததாக விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் 2019 ஆண்டு முதல் அதிமுக கூட்டணியோடு பல தேர்தல்கள் மற்றும் தமிழ்நாட்டு நலனுக்காக ஒன்றிணைந்து குரல் கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கும் மேலாக நல்ல நட்போடு அரசியல் பணியாற்றி வந்ததாகவும் யுவராஜ் தெரிவித்துள்ளார். காமராஜர் மற்றும் மூப்பனார் வழியில் அரசியல் பயின்றவன் என்பதால் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தினருடன் சென்று எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்ததாக யுவராஜ் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதன்கிழமையில் தேர்தலை நடத்த அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியதாக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் தேர்தலுக்கு முன்பாகவே துணை ராணுவ படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சென்னையில் கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 200 கம்பெனி துணை ராணுவத்தினர் மார்ச் முதல் வாரம் தொடங்கி 2 கட்டமாக தமிழகத்திற்கு வரவுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். முதற்கட்டமாக வரும் துணை ராணுவத்தினர் தேர்தல் தேதி அறிவிப்பிற்கு முன்பாகவே தமிழகம் வருவார்கள் என்றும் 2ஆம் கட்டமாக வரும் துணை ராணுவ படையினர் தேர்தல் தேதியை அறிவித்த பின்னர் வருவார்கள் என்றும் அவர் கூறினார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் தேர்தலுக்கு முன்பாகவே துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் வரையிலான அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் உள்ளூர் விழாக்கள், மதம் சார்ந்த பண்டிகைகள் குறித்த விவரம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தேர்தல் தேதியை வார இறுதி நாட்களிலோ அல்லது வாரத்தின் தொடக்க நாட்களிலோ வைக்காமல் புதன்கிழமை வாக்கில் நடத்தலாம் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். விளவங்கோடு மற்றும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிகள் தொடர்பாக சட்டப்பேரவை செயலாளரிடம் இருந்து இதுவரை எந்த ஆவணமும் வரவில்லை என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார்.